பஜாரில் இருக்கிற கோழிக்கடை, பெரிய கோழி, மாஷா அல்லா, பெரிய கோழி. இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற நண்பர்களுக்கு உடனே கூறிய பிஸ்மில்லா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர். யா மாஷா அல்லா, உடனே ஒரு அடுத்தாங்க போட்டுருவாரு. அதே போல் எத்தனை உரிக்கிற ப்ரொசஸை பார்த்து, இந்த கோழியை உரிக்கிறது இல்லை, இந்த தோலில் இருக்கிற சிறகை கலட்டுறது மட்டும்தான் இவனோட கேம். இவ்வளோ பெரிய கோழியில் பாருங்கள், போலீஸ் கோழி. பிக் சிக்கன் மாஷால்லா, பிக் சிக்கன், பிக் சிக்கன் மாஷால்லா, பிக். இன் யூகே ஸ்மால் சிக்கன் இஸ் பிக். பாருங்கள், அப்படி அறுத்ததை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு காலெல்லாம் கட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டுக்கு. இந்த பக்கத்தால் இப்படி போகிற வழியில் இப்படி உங்களுக்கு கொஞ்சம் காண்டிக்கலாம் பாருங்கள், ப்ரொசஸை பாருங்கள். Oh, look, slow, one, show me. MashaAllah. Very good, huh? Very good. Very easy. This machine here in Morocco, how much? How much? How much? This machine? How much? 100,000 درهم. 120. 12,000 dirham, yeah? Dirham. இவரிடத்தில் விலையை கேட்ட நேரம் அவர் 30,000 திர்ஹம்டாரு, அதுக்கப்புறம் 12,000 யூரோண்டாரு, அப்படி மாற்றி மாற்றி பேசினார். ஆனால் இதோடைய விலையை நான் தேடி பார்த்த அடிப்படையில் இது ஒரு பவுண்டில் 1500 ஒரு 2000-2200 பவுண்ட்கள் வரை விற்பனையாகுது. அதாவது ஸ்ரீலங்காவுடைய ருபீஸ்லன்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு 6 லட்சத்திலிருந்து ஒரு 8 லட்சம் வரை பெறுமதி உள்ளதாக இருக்கிறது. சுக்ரான். பாருங்கள், இப்போ மொரோக்கோல இருக்கிற இந்த மெஷினை எங்களோட பொடிமால் வாங்கி போடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, மொரோக்கோல இருக்கக்கூடிய இந்த மெஷினை எங்களோட கோழி கடை வச்சுக்கிற பொடிமால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக முடிஞ்ச வந்து இருக்கக்கூடிய வியாபாரி மேலே தொடர்பு கொண்டோ, இங்கே வரக்கூடியவங்களை தொடர்பு கொண்டோ இந்த மாதிரி மெஷின் ஒன்று எடுத்து உங்களுடைய பிஸ்னஸை விருத்தி பண்ண அது உதவும்னு நம்புகிறேன். முடிஞ்சவங்களுக்கு டிக்கெட் ஒன்று போட்டு வரலாமே. ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டுக்கு இங்கே வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி நிறைய கைத்தொழில் வேலைகளுக்கான டூல்கள் இவங்களோட கண்ட்ரியில் இருக்குது. சிலருக்கு இதை பார்த்து இந்த மாதிரி கருவிகளை இலங்கையில் உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காலையில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.